ஹாய் எவ்ரி ஒன், எகெயின் ஒரு கேப். இப்போ நம்ம வந்து ரீசெண்டாக கொஞ்சம் சில வாரங்களுக்கு முன்னாடி தான் யோகா டே முடிஞ்சது. பர்சனலி ஐம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் தீஸ் செலிப்ரேஷன்ஸ். ஐம் நாட் அ பிக் ஃபேன். அதுவும் இல்லாமல் மாஸ் செலிப்ரேஷன், மாஸ் யோகா, இதெல்லாம் ஐம் டோட்டலி எகெயின்ஸ்ட் தட். இட் இஸ் எகெயின்ஸ்ட் சயின்ஸ் ஆல்சோ. சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்ட யோகா நிலைகளில் இந்த மாதிரி பெரும்பாலான மக்கள் ஒன்றா சேர்ந்து பண்ணுறதை பற்றி எனக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. கலிங்கத்து பிறகு தான் போர்ச்சூழல் போர் நடைமுறைக்கு பற்றி பதிவு பண்ணப்பட்ட தமிழ் நூல் அதில் எங்கேயுமே அப்படி கிடையாது. அப்படி ஒரு விஷயம் மெடிசனில் இருக்கிற மாதிரி தெரியல. அது ரெண்டாவது, அந்த யோக முறை வைத்தியத்துக்கான அடிப்படைக்கு அது எதிரானதாக தான் இருக்குது. உதாரணம், அந்த சிவிக் சென்ஸாக முதல்ல சொல்கிறோம், நீங்கள் பார்ப்பீங்க. அது தட் இஸ் ஒரு பெரிய மாஸ். தட் இஸ் நாட் பாசிபிள். ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்பு ஏமம் நியமம். ஏமம்னா பியூரிட்டி ஆஃப் மைண்ட், செகண்ட் நியமம்னா பியூரிட்டி ஆஃப் ஆக்ஷன் அதில் போட்டிருக்கோம். இந்த மாதிரி இடம் வந்து ஒரு சிவிக் சென்ஸை பற்றி சொல்கிறது, எத்திக்ஸ் அண்ட் மாரல்ஸ் பற்றி பேசுகிறது. அதுக்கப்புறம் வந்து அதில் சில டிசிப்ளின் கொண்டு வருது. டிசிப்ளின் மீன்ஸ் இப்போ ஒரு நோய்னா நோயை பற்றி முறையாக தெரிஞ்சுக்கிறது. தட் இஸ் ஏமம், கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிறது. நேமம் அது நிறைய வந்து பொலிட்டிக்கல், மலையாளம் பொலிட்டிக்கல் அஸ் வெல் அஸ் கிரைம் த்ரில்லர்ஸ் மூவிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நேமம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அடிக்கடி வரும். அது ஒரு விதி. அந்த எழுதப்பட்ட ஒரு பொது பெரும்பாலானோர் வந்து உபயோகப்படுத்துகிற ஒரு விதியை வந்து அது இல்லாமல் அடுத்த ஸ்டெப்பு போகக்கூடாது. ஏமம் நியமம், அதுக்கப்புறம் தான் ஆசனம்லாம் வரும். ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் இல்லைனாலே 3வது பண்ண முடியாது. இதுதான் அடிப்படை யோக விதி. அதில் எங்கேயுமே இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாமல், எந்த ஒரு அடிப்படை ஞானம் இல்லாமல் ஒரு 1000 பேரில் ஒரு 100 பேர் அப்படின்னு சேர்த்து வச்சு ஒரு விஷயம் சொல்லித்தரது அடிப்படையில் மெடிக்கல் ப்ராக்டிஸ். இட் இஸ் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் ஆர் ஸ்பிரிச்சுவலி கண்டாமினேட்டட் அப்படி வச்சுக்கலாம். சரி, நம்ம சப்ஜெக்ட் வருவோம். அப்போ யோகா மருத்துவம் அப்படிங்கிறதுக்கு சயின்ஸ் கிடையாதுன்னா கண்டிப்பாக இருக்குது. ரொம்ப ஒரு உபயோகரமான ஒரு ப்ராக்டிஸ் அது. பட் இஃப் யூ ரொம்ப வைஸாக செலக்ட் பண்ணணும், எப்போ செய்யணும் எப்போ செய்யக்கூடாதுன்னு. இட் இஸ் நாட் ஒரு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ஃபார் ஆல். அது எல்லாத்துக்குமான பொதுவான விஷயம் கிடையவே கிடையாது. சில பேருக்கு கான்ட்ரா இண்டிகேட்டட் கூட. உதாரணம், ஒரு பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் உள்ள ஒருத்தவங்களுக்கு யோகம் சொல்லித்தரேன்னு சொல்கிற பல இடத்துல அது வந்து பேக் ஃபயர் ஆகும். முக்கியமாக அது டாக்டர்ஸ் இல்லாமல், மருத்துவர்கள் இல்லாமல், அட் ப்ரெசன்ட் இட் ஹேஸ் பீன் டோட்டலி ஹைஜாக்டு பை காட் மைண்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் குரூஸ். மெடிக்கல் ப்ராக்டிஸ் என்றைக்கும் டாக்டர் ஸ்கேல் தான் இருக்கணும். சரி, கூட நெகட்டிவ் சைடை பேசுவாங்க, பாசிட்டிவ் சைடுக்கு வரும். பட் அதுக்குன்னு ஒரு டெஃபினேஷன் ஒன்று யோகா அப்படின்னு. யோகா இஸ் அ மைண்ட்ஃபுல் பாஸ்டுரல் மெடிசன் வித் அப்ளைடு கான்ஷியஸ் பிரீத்திங். Breathing is totally spontaneous. We may not know we are breathing. Sometimes நம்ம ப்ரீத் பண்ணுறோம், நமக்கே தெரியாது. பட் when you become so conscious about breathing, that is dyspnea. உங்களுக்கு வந்து ஒரு பெத்தாலஜிக்கலாக சொல்கிறேன், ஒருத்தர் வந்து தான் மூச்சு விடணும்னு அவங்க தெரிஞ்சதுனாலே அது டிஸ்னியா. நுரையீரல் அல்லது இதய நோய்களில் வர்ற அந்த மூச்சு திணறல் அப்படிங்கிறது இருக்கும்போது தான் நோயாளிகளுக்கு தம்ம மூச்சு விடுறோங்கிற அந்த கான்ஷியஸாக வரும். ஆக்சுவலி they shouldn't be conscious about breathing. அப்படி இருந்தால் தான் அவங்க இயல்பாக இருக்காங்கன்னு அர்த்தம். But when we do the same thing without any disease, when you consciously active நம்ம பண்றோம் இல்லையா, then that conscious active breathing along with the mindful posture to achieve some goal, some personalized goal, is not a common goal. இதுதான் யோகா மெடிசன். தமிழில் சொல்லப்போனால் சிந்தனை மற்றும் சுவாசத்துடன் கூடிய இருக்கை மற்றும் கிடக்கை மருத்துவம். இருக்கை மற்றும் கிடக்கை மருத்துவம். கிடத்தல், ஈர்த்தல், நிலைத்து நிற்றல், இதெல்லாமே வந்து சித்த மருத்துவத்தில் வாதத்துடைய தொழில்களை வரும். ஓடல், நடத்தல், நிற்றல், கிடத்தல், அசைத்தல் அப்படிங்கிறது. இந்த அசைத்தல்ங்கிறது தான் டைனமிக் யோகாவில் சொல்லுவாங்க. பட் அதுக்கு சயின்ஸ் கிடையாது. we should evolve as a physician. we should evolve. சிஸ்டம் தனியாக இவால்வ் ஆகி நிற்காது. இட் வில் பி ஸ்டாட்டிக். சிஸ்டம்ங்கிறது ஒரு மித். பீப்புள், சித்தா மெடிசன் பீப்புள் தான் சிஸ்டம். இப்போ நம்ம எவால்வ் ஆனால் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் எவால்வ் ஆகும். வென் வி டாக்குமெண்ட் ஆல் த
எவல்யூஷன், தட் இஸ் அ சிஸ்டம்ஸ் எவல்யூஷன். சிஸ்டம் தனியாக எவால்வ் ஆகி நிற்காது எங்கேயுமே. அதுக்கு லைஃப் ஒன்றும் கிடையாது, நம்ம தான் அதோட லைஃப். நம்மலாம் இருந்தால் அந்த வேலையை செஞ்சால் அதுக்கு லைஃப் இருக்குது, இல்லைன்னா அது வந்து அப்புறம் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் தோண்டி தான் இருக்கணும் அது. ஓகே, நம்ம நிறைய இதை பற்றி விளக்கம் கொடுத்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேரடியாக விஷயத்துக்கு போகும். 2 ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் சொல்கிறேன், 2 யோகா போசஸ் நான் சொல்கிறேன். அது இந்த மாதிரி டிசீஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப முக்கியம் வந்து இந்த டாலிகப்டாசியான்னு சொல்லுவாங்க உங்களுக்கு, எக்ஸ்டேட்டிக் ஒரு பிக்சர். நீங்கள் இதில் எம்ஆர்ஐயில் வந்து ரேடியாலிசிஸ் உபயோகப்படுத்துகிற வார்த்தை அது. எப்படின்னா எஸ்பெஷலி ஒரு பர்டிகுலர் ஆர்ட்ரி, நான் ஒரு கண்டிஷன் எடுத்துக்கிறேன், நிறைய விஷயத்த சொல்லி குழப்ப வேண்டாம். போஸ்டீரியர் இன்ஃபீரியர் செரிபெல்லர் ஆர்ட்ரி, இது வந்து போஸ்டீரியர் சர்க்குலேஷனில் வெர்டெப்ரல் ஆர்ட்ரியில் V4 செக்மெண்ட்லேருந்து மேலே போகும், ஒரு பிரான்ச்சாக மேலே உள்ளே போகும். அது ஒரு சில ஏரியாவை சப்ளை பண்ணும். அது நீங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. நான் பற்றி டீட்டெயிலாக போனால் இப்போ லேட்டரலாக கொஞ்சம் அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிடும் ஸ்பீச். பட் இது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து, இது வந்து இந்த ஆர்ட்ரிக்குன்னு ஒரு பைத்தியக்கார ஆர்ட்ரி. இந்த ஆர்ட்ரிக்கு இந்த ரத்த குழாய்க்குன்னு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இதில் நிறைய வேரியேஷன்ஸ் உண்டு, அனாட்டமிக்கல் வேரியேஷன்ஸ் உண்டு. V4 இந்த வெர்டெப்ரல் ஆர்ட்ரியில் V4 செக்மெண்ட்டில் தொடங்கும், V3யில் தொடங்கும் சில பேருக்கு. ஃபோராமனுக்கு கீழே தொடங்கும், எக்ஸ்ட்ரா டியூரல் சொல்லுவோம் நம்ம, கீழேருந்து தொடங்கும். அப்புறம் ஒரே சமயம் 2 ஆர்ட்ரி வரும். சில சமயம் ஆர்ட்ரி அந்த ஒரு போஸ்டீரியர் செரிபெல்லர் ஆர்ட்ரி இருக்காது சில பேருக்கு பேசலர் ஆர்ட்ரிலேருந்தே வந்துடும். பட் இப்படி பல வேரியேஷன்ஸ் இருக்குது. இந்த வேரியேஷன் அதை பற்றி சொல்கிறோன்னா, இந்த வேரியேஷன் கொஞ்சம் ஏஷியன்ஸுக்கு, எஸ்பெஷலி இண்டியன்ஸுக்கு, தமிழியன்ஸுக்கு ரொம்ப அதிகம் இந்த வேரியேஷன்ஸ்லாம். அது வந்து ரேடியாலஜியில் நீங்கள் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு நோட்டாக போட்டிருப்பாங்க, நார்மல் வேரியன்ட் அப்படின்னு போட்டு அதை போட்டிருப்பாங்க உங்களுக்கு. டிப்பிக்கலாக அது V4 செக்மெண்ட்டில் தான் வரும். டிப்பிக்கலாக மோர் தென் 70% V4 செக்மெண்ட்டில் தான் வரும். இப்போ நான் சொல்கிறது V4 செக்மெண்ட் வந்தாலும் மற்ற மாதிரியான இது வேரியண்ட்டாக இருந்தாலுமே நான் சொல்கிறது பொருந்தும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் வந்து பேஷியன் டயக்னோஸ் பண்ணுறோம், ஒரு நாள்பட்ட வாய்ப்புண், தலைமுடி உதிர்வு, அப்புறம் வந்து ஜெனிட்டல்ஸில் புண்ணு இருக்குது அவங்களுக்கு அப்படிங்கிற பேஷண்ட் வந்து திடீர்னு தலைவலிக்குதுன்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த பர்டிகுலர் பேஷியங்கிற டிசீஸோடைய காம்ப்ளிகேஷன் வந்து அந்த அனிரிசம் பிரெயினில் இருந்துடக்கூடாது. தெரியும் அந்த மாதிரி விஷயம் இருந்தால் ஒரு டக்குன்னு தெரிஞ்சிடும். ஏர்லி ஸ்டேஜில் தெரியாது. ஏர்லி ஸ்டேஜஸில் சிடி பண்ணால் அதை கண்டுபிடிக்க முடியாது. எம்ஆர்ஐ கான்ட்ராஸ்டோடு சேர்த்து டிஜிட்டல் சப்ஸ்ட்ராக்ஷன் ஆஞ்சியோகிராஃபின்னு சொல்லுவாங்க. அதை பண்ணால் தான் இந்த மாதிரி நான் அடுத்து சொல்லப்படுற சில நோய்களுக்கு தெரியும். எனி மைக்ரோ அனிரிசம், ஏவி மால்ஃபார்மேஷன், ஆர் எனி இந்த டெலகேட்டிஸ்டிக் பிக்சர், திஸ் நியூரோவாஸ்குலர் டிஃபெக்ட் ஆர் கான்ஃப்ளிக்ட்ஸ் ரொம்ப மினிமலாக இருக்கும். ரொம்ப மினிமல். அதாவது ஒரு சிஸ்டோலிக் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 1 மில்லிமீட்டர் திக்குன்னு மட்டும்தான் பெருசாகும். இன்ட்ரா ஆர்ட்ரியல் ப்ரெஷர்ன்றது இவ்வளோ தான் இன்க்ரீஸ் ஆகும். ஈவன் a millimeter matters, micromillimeter also matters. It depends upon how the artery goes. இந்த ஆர்டரிக்குன்னு ஒரு பெர்ஃபெக்ட் அனாட்டமி கிடையாது. ஆனால் பெரும்பாலும் என்ன பண்ணுவோம்னா 9th 10th 11th 12th 4 லோயர் கிரேனியல் நர்வ்ஸ் இருக்கு இல்லையா, அதோட பக்கத்தில் போகும். அது நியூக்ளியஸ் பக்கத்துலேயே இந்த ஆர்டரி போகும். அதுக்கு பக்கத்தில் போகலாம், அதுக்கு இடையில நுழைஞ்சு போகலாம், சம்டைம் அது மேலே கூட போகலாம், அது சைடில் போகலாம். இது டிபெண்ட்ஸ், ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் எப்போ இந்த பேஷண்ட்டுக்கு சிம்டம் வரும் அப்படின்னா, இதில் இந்த 4 நர்வை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் பேசிக் தெரிஞ்சால் போதும். ஃபர்ஸ்ட் ஒன்று 9th 10th கிளாசோஃபெரிஞ்சியல் வெசல்ஸ் வேகஸ் ரெண்டுமே வந்து மிக்ஸ்டு நர்வ். 11th வந்து மோட்டார், 12th ஆல்சோ மோட்டார். திடீர்னு பார்த்த பேஷண்ட்டுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன்னா, ரொம்ப கோவப்பட்டேன்னா, ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன்னா, எனக்கு வந்து ஒரு மாதிரி தொண்டையில் கீழே வலி இருக்குது, ஒரு மாதிரி தொண்டைக்கு நாக்கு கீழே தொண்டையில் எனக்கு ஒரு வலி இருக்குது, விழுங்க கஷ்டமாக இருக்குது, அதுக்கடுத்து விழுங்க கஷ்டமாக இருக்குது. திடீர்னு எனக்கு வந்து அந்த சாதாரண டென்ஷன் ஆனால் எனக்கு இப்படி வருது. ரெண்டாவது அந்த மாதிரி வரும்போது எனக்கு இன்னமும் எக்ஸ்ட்ரீமாக நான் பயந்துடுறேன், எனக்கு பிளட் ப்ரெஷர் லோ ஆகிடுது. இது ஒரு பிக்சர். இன்னொன்று அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, திடீர்னு பார்த்தா ரொம்ப இதே கொஞ்ச நாள் இருந்ததுக்கு நாளாக என்ன ஆகும்னா பேஷண்ட்டுக்கு ஷோல்டர் ஸ்ட்ரெக் பண்ண முடியும். இப்படி பண்ணோம்னா ஷோல்டர் ஸ்ட்ரெக் பண்ண முடியாது. அதுக்கு பிறகு வந்து கழுத்து நேரம் நிற்கிறது கஷ்டமாக இருக்கும், ஹோர்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ் இருக்கும், டிசார்ட்ரியாக இருக்கும், பேசுகிறத கஷ்டமாக இருக்கும், நாக்கு சிரமப்படும்.
அப்புறம் டிஸ்பேஜியா இருக்கும், விழுங்க சிரமமாக இருக்கும். அப்புறம் வந்து நாக்கு வந்து இப்படி ஆட ஆரம்பிச்சிடும், பேசும்போது கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டார் ஃபங்க்ஷன் ஆஃப் டங்க்கு, சென்சரி ஃபங்க்ஷன் இப்போ வந்து இப்போ 4 இந்த 9, 10, 11, 12 தான் சொல்கிறேன். இந்த ஆர்டரிக்கு இந்த 4 நியூக்ளியஸ்களில் பூந்து போகும்போது இந்த கான்ஃப்ளிக்ட் ஸ்லைட்டாக அவங்க இந்த ஆர்டரி விரிஞ்சுதுன்னா இந்த மாதிரி சிம்டம் வரும். இதை வந்து நார்மலாக டக்குன்னு கிளினிக்கல் டயக்னோசிஸ் ரொம்ப முக்கியம். சிடி பண்ணால் தெரியாது, சம்டைம் பெயின் எம்ஆர்ஐ கூட தெரியாது. we should suspect it and we should talk to a radiologist. அவங்களால தான் இதை வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டியது என்னென்னா, we should talk to a radiologist. எம்ஆர்ஐ கூட எனக்கு டிஜிட்டல் சப்ஸ்ட்ராக்ஷன் இது ஆன்ஜியோகிராஃபி ஒன்று வேணும்னு கேட்டு we should confirm it. இதில் 2 விஷயம் இருக்குது. நியூரோ சர்ஜன் you should talk. That vascular conflict, the PACA conflict may not be too big to go for one microvascular decompression. டீகம்ப்ரெஷன் பண்ணுற அளவுக்கு பெருசாக இருக்காது. ஏன்னா அந்த டீகம்ப்ரெஷன் பண்ணால் பேஷண்ட்டுக்கு சிம்டம் ரிலீஃபை விட காம்ப்ளிகேஷன் அதிகமாக போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சம்டைம் வேலன்பர்க் மாதிரியான சிம்டம்ஸ் டிசீஸ் வந்துடும், ஐ மீன் ஸ்ட்ரோக் மாதிரி வந்துடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அட் ப்ரெசன்ட் இஸ் மைல்டி பாசி சிம்டமேட்டிக்ஸ். பாசி சிம்டமேட்டிக் என்னென்னா, பேஷண்ட்டுக்கு உடனே ஒரு டாக்டர்கிட்ட சொல்லணும்னு தோணுது, பட் ரொம்ப ரொம்ப ரிஸ்கில் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும். படுத்திருக்கும் போது பிரச்சனை இருக்கும், ஆனால் அடுத்த நாள் பக்கத்தில் வேலை செய்யும் உங்களுக்கு தெரியாது. they will become பாசி சிம்டமேட்டிக்னா சிம்டம் இருக்கா இல்லைன்னு தெரியாது. ஃப்ரம் மைல்டு சிம்டமேட்டிக் then they will become highly symptomatic. எஸ்பெஷலி இந்த பேஷியக் மாதிரியான பிரைமரி டிசீஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் போப்போ அதிகமாகிட்டே போகும். இதுக்கு தான் நான் சொல்கிறேன், இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கும் ஃபார்மாகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட்டும் ஒன்று இருக்காது. ஃபார்மாகாலஜி மேனேஜ்மெண்ட்டு நிறைய ஒன்றும் கொடுக்க முடியாது. சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் டூ ஹார்ஷ்னு தோணும், சில பேருக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்காது. மைக்ரோனிரிசம் இருக்குது, இல்லைன்னா மைல்டு வாஸ்குலர் கான்ஃப்ளிக்ட் தான் இருக்குது. இந்த மைல்டு வாஸ்குலர் கான்ஃப்ளிக்ட் we can wait. we need not to go for intervention. அதர் ரிஸ்க் இருக்குது. ஃபார் சம் பேஷண்ட்ஸுக்கு வந்து வேறு அதர் ரிஸ்க் இருக்கும், அதனால் வந்து சர்ஜரிக்கு ஃபிட்னஸ் இருக்காது. சில பேருக்கு சர்ஜரி அவசியம் இல்லாமல் இருக்கும், ஆனால் பேஷண்ட் வில் ஹேவ் சிம்டம்னா இந்த மாதிரி விஷயத்தை ரெகுலேஷன் பண்ணுறதுக்கு இந்த குபேராசனம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த குபேராசனாங்கிறது நான் வச்சிருக்க பேர் கரெக்டாக புரியணுங்கிறதுக்காக டிப்பிக்கலாக எப்படி வைக்கிறது. குபேராசனாங்கிற அந்த ஒரு பாய்ச்சரில் ஒரு நாளைக்கு 3-4 தடவை நிற்க வைக்கும்போது பேஷண்ட்டுக்கு வந்து சிம்டம் வந்து கம்ப்ளீட்டாக காணாமல் போயிடும். தொண்டைக்கு நாக்கு அடியில் அந்த தொண்டைக்கு மேலே இருக்க வலி அப்படிங்கிறது சுத்தமாக இல்லாமல் போகும். ஒரு காம்போஸ் பேசினாமல் ஒரு சின்ன ப்ரீத்திங்கோட காம்போஸ் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக காணாமல் போகுது. இது டேரெக்டாக வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் கிடையாது. எகைன் நான் சொல்கிறேன், இது வந்து அந்த பிரச்சனையை கம்ப்ளீட்டாக சரி பண்ண போகிறது கிடையாது. ஆனால் எந்த ஒரு வலி மாத்திரையும் இல்லாமல் சர்ஜரியை கொஞ்சம் நம்ம இப்போ சர்ஜரியை பற்றி நம்ம கவலைப்படுறதுன்னா பியூர்லி சிம்டம்காக மட்டும் சர்ஜரி பண்ணுற நிறைய கண்டிஷன் இருக்குது. இதே கண்டிஷன் வந்து வேறு கண்டிஷன் ஒரு உதாரணம், இதே மாதிரியான பிரச்சனை வேறு கண்டிஷன் உதாரணம், இந்த நர்வ் ஷீத் டியூமர் இருக்குல்ல, ஷொனோமாஸ் ஐசோலேட்டட் நர்வ் ரூட்டில் தனியாக நர்வ் ஷீத்தில் டியூமர் வரும், அது வேறு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிராசோஃபெரிஞ்சியலில் மட்டும் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போகும். அதுக்கு வந்து இந்த இந்த போஸ்ட் ஹெல்ப் பண்ணாது, அவங்களுக்கு சர்ஜரி தான் ஒரே ஆப்ஷன். பட் நான் டியூமர் இந்த மாதிரி நியோபிளாஸ்மிக் க்ரோத் இல்லாமல் வாஸ்குலர் கான்ஃப்ளிக்டான வரப்போகிற இந்த மாதிரி சிம்டம்க்கு இந்த ஒரு யோகா இது ஆசனம் கரெக்டாக நல்லாயிருக்கும். ஆனால் சேம் திங் இந்த காஸ் வந்து நியூரோவாஸ்குலர் கான்ஃப்ளிக்ட் கிடையாது, பட் சம் அதர் மைனூட்டாக டியூமர் அப்படியே இருந்துச்சுன்னா இது பண்ண முடியாது. ஏன்னா ஸ்பைனல் அக்சஸரிலாம் அஃபெக்ட் ஆச்சுன்னா ட்ரப்பீசியஸ் தான் வேஸ்டிங் வந்துடும், ஸ்டெர்னோக்ளைடல் இது மஸ்டைட் வந்து வேஸ்டிங் வந்துடும். ஸோ they may not be able to do that. ஸோ அதுவே டெஸ்ட்டாக மாறிடும் நமக்கு. அந்த ஆசனத்தை செய்ய முயற்சி பண்ணும்போது முடியலைங்கிறதுனாலே அது ஒரு டெஸ்ட்டாக மாறிடும். நம்ம சொல்கிற இந்த பிக்சருக்கான ஒரு டெஸ்ட் மாதிரி ஆகிடும். இது ஒரு கண்டிஷன். ஸோ குபேராசனம்ங்கிறது இட் கேன் பி அப்ளைடு ஃபார் திஸ் கட் ஆஃப் எஸ்பெஷலி PACA, the disease around PACA. பட் நான் சொல்கிறது அப் டு 8th தான், 8, 9, 10, 9, 10, 11, 12 தான். இது ஃபேஷியல் வரைக்கும் உண்டது. பட் ஃபேஷியலில் க்ரியேட் பண்ணிச்சுன்னா அந்த பிரச்சனை ரொம்ப பெருசுன்னு இருக்கும், அதுக்கு இது உதவாது. ஒன்லி கான்ஃப்ளிக்ட்ஸ் ஒன்லி வித் 9, 10, 11, 12. இது ஒரு கண்டிஷன். இது இன்னும் இந்த டிசீஸ் நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். உங்களுக்கு எஸ்பெஷலி ரேடியாலஜி நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ரொம்ப நாள் ஹெல்ப் பண்ணும். பேஷண்ட் சிம்டமே இல்லாமல் வச்சுக்கலாம். ஒரு கட்டத்தில் சிம்டமே சுத்தமாக இல்லை,
ஃபர்தராக வந்து நீங்கள் பேஷண்ட் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும்போது ஒன்றும் பெருசாக இல்லை, வி ஹவ் ஸ்டார்டட் ட்ரீட்மெண்ட் ஃபார் பேஷே அப்படின்னா அப்படியே மேனேஜ் பண்ணிக்கலாம், சர்ஜரியே தேவைப்படாது. தெளிவாக புரிஞ்சுன்னு செய்யணும். பிஎஸ்சிஏ இருக்கிற மற்ற டிசீஸுக்கு நான் சொல்லலை, டிசீஸை கம்ப்ளீட்டாக சரி பண்ணுறதுக்கும் இதை நான் சொல்லலை. ஒன்லி சிம்டம் மட்டும், குறிக்கோடங்களை மட்டும் தவிர்க்கிறதுக்கு இது ரொம்ப பெருசாக உதவும். செகண்ட் கண்டிஷன், மீடியன் ஆர்குவேட் லிகமெண்ட் சிண்ட்ரோம். எஸ்பெஷலி டயஃப்ராமில் இருக்கிற ஒரு பிக்சர், ஒரு செட்டப். அது வந்து போஸ்ட்மார்ட்டல் சாப்பாட்டுக்கு பிறகு என்ன பண்ணுவோம், கொஞ்சம் மேலே அழுத்தும் போது கரெக்டாக அந்த பக்கம் போகிறது சீலியாக் வெசல் மேலே அது அழகாக பட்டு அழுத்தும் போது டிப்பிக்கல் அப்டாமன், போஸ்ட்மார்ட்டல் அப்டாமன் பெயின் வந்துடும். இது அப்படியே இட் வில் மிமிக் லைக் டியோடினல் அல்சர், கேல்பார்டர் டிசீஸ் மாதிரி, ஐ மீன் பிலியரி கோலிக் மாதிரி, டியோடினல் அல்சர் மாதிரி, இல்லை பேங்க்ரியாட்டிஸ் மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணும் பேஷண்ட்டுக்கு. பட் சுத்தமாக இது கம்ப்ளீட்டாக அது வந்து ஒரு வாஸ்குலர் கான்ஃப்ளிக்ட். இந்த கண்டிஷனுக்கு அழகாக சூரிய நமஸ்காரமே பெருசாக ஹெல்ப் பண்ணும். சூரிய நமஸ்காரம் நம்ம சாப்பிட்ட உடனே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, இதுக்கு மட்டும் நம்ம பண்ணலாம். சாப்பிட்ட உடனே பெயின் வந்துச்சுன்னா அந்த டிப்பிக்கல் போஸ், எஸ்பெஷலி இந்த ஸ்பைன் ட்விஸ்டிங் போஸு, கொஞ்சம் பேக் பெண்டிங், சைட் பேக் பெண்டிங், இல்லாட்டி 10 to 20 டிகிரி பேக் பெண்டிங், இது வந்து உடனே சிம்டமை ரிலீவ் பண்ணும். இது செய்யலாம். பட் இது ரொம்ப அதிகமாக போச்சுன்னா சர்ஜரி தான் போடணும். பட் இது ஓரளவு மினிமலாக இருந்துச்சுன்னா இது ரெகுலராக பண்ணும்போது வி கேன் ஹேண்டில் இட். வித் இந்த ஸ்பைன் ட்விஸ்ட் பண்ணுற அந்த போஸ், எஸ்பெஷலி சூரிய நமஸ்காரம் வில் ஹெல்ப் லாட். சூரிய நமஸ்காரம் நான் சொன்ன முதல்ல சொல்கிற டிசீஸுக்கு கான்ட்ரா இண்டிகேட்டடு, இதுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும். இந்த தியானம் பண்ணுறோம், உட்காந்து இருக்கையில் உட்காந்து ரொம்ப யோசிக்கிறோம், கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஃபார் பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர்ஸ். சில பேஷண்ட்லாம் சில பேர் நல்லா கதை விட்டுறாங்க, எஸ்பெஷலி இந்த நான் மெடிக்கல் பீப்புள், காட்மென், அப்புறம் இந்த ஃபேக் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இஷ்டத்துக்கு கதை சொல்கிறாங்க. டிவியில் நிறைய பார்க்கலாம் இஷ்டத்துக்கு. யோகாங்கிறது என்ன சொல்கிறது, இட் ஹாஸ் பின் டோட்டலி ஹைஜாக்டு பை நான் மெடிக்கல் பீப்புள். அவங்க சொல்கிற கதையில் ஆக்கினி வருது, அது வருது, இது வருதுன்னு, குண்டலினி வருதுலாம் அந்த கதையெல்லாம் சொல்லும்போது அப்ரப்டாக நம்புவாங்க. திஸ் இஸ் கால்ட் ஷேர்டு இல்லூஷன் போனாமனா. இப்போ அந்த பர்டிகுலர் சொல்லித்தரவங்களுக்கே ஒரு சைக்கலாஜிக்கல் இல்னஸ் இருக்கும், அவங்க நம்புவாங்க எல்லாத்தையும். அதை அப்படியே ஷேர் பண்ணி, எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஷண்ட் வந்து எனக்கு வந்து நெத்திலேருந்து நெருப்பாக கொட்டுது, என் குழந்தைய பாதிக்கக்கூடாது, அதுக்கு எதாவது பண்ணுங்க டாக்டர்னு வந்திருக்காங்க. நான் வந்து சைக்காட்ரிஸ்ட் இல்லாமல் அவங்களெல்லாம் மேனேஜ் பண்ண முடியதே இல்லை. எவ்வளோ சொல்லிக் கொடுத்தாலும் அவங்களுக்கு புரியாது. வி நீட் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்து அவங்களுக்கு எஸ்எஸ்ஐ மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் வந்து போட வேண்டியிருக்கும். ரொம்ப சிந்திக்காதீங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து டீசென்சிடைஸ் பண்ணி, சில சமயம் இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போய் இதெல்லாம் பொய்ன்னு சொல்லி அவங்ககிட்ட அவங்கள டீசென்சிடைஸ் பண்ணி நார்மல் லைஃப் கொண்டு வரதே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யோகா இஸ் அ ஒண்டர்ஃபுல் பாஸ்டுரல், மைண்ட்ஃபுல் பாஸ்டுரல், ஐ மீன் மெடிசன் வித் applied active breathing. It's a conscious applied active breathing. இது பண்ணும்போது நிறைய விஷயங்கள் we can achieve. சில மெட்டபாலிக் அசிரோசிஸ் கேசஸ்லாம் நம்ம ஏபிஜி எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்ம அவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம போனோம். உங்களுக்கு குழம்பு இந்த 2 விஷயத்த மனசில் வச்சுங்க. பிஎஸ்சிஏ டிசீசஸ், பிஎஸ்சிஏ இன்டியூஸ்டு லோயர் கிரிமினல் டிசீஸஸ் சிம்டம் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் மால்ஸ்ன்ற மீடியன் ஆர்குவேட் லிகமெண்ட் சிண்ட்ரோம். இது 2ல் மட்டும் இந்த 2 விதமான யோகாஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இன்னும் நிறைய ஒவ்வொரு யோகா பற்றி பேசுவோம். பட் again I repeat, there is nothing called mass yoga. There is nothing called preventive yoga. Yoga for all is not a rational statement. Yoga is not for all. Yoga is for every individual to achieve ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்பெசிஃபிக் கோலுக்கு தான் யோகா பற்றி நம்ம பேசணும் வழியே. இட்ஸ் நாட் ஃபார் மாசஸ். ஈவன் 5 பேரோட ஒன்றா வச்சு நம்ம ஒரு யோகா சொல்லிக் கொடுக்கக்கூடாது. உதாரணம் உங்களுக்கு ரொம்ப புரியுற மாதிரி சொல்கிறேன், ரொம்ப சாதாரண விஷயம். ஒரு பேஷண்ட் வந்து பல்மனரி டியூபர்குலோசிஸ் இருக்குது அப்படின்னா 4 பேர் உட்கார வச்சு நீங்கள் வந்து பிராணாயாமம் சொல்லிக் கொடுத்தாலே மிச்சம் 3 பேரை நீங்கள் they will become patients. மிச்சம் 3 பேர் they will become patients. ஒன்றா உட்கார வச்சு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா வெளியில் வந்து ஏரோபிக் பேஸில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆஹா, இன்னைக்கு இந்த பர்டிகுலர் டேட்டில் எல்லாம் ஒன்றா உட்கார போகிறாங்கடா, நமக்கு விருந்துடா, we are going to have lot of என்ன சொல்கிறது, லங் பேரன்கேமா நமக்கு நிறைய கிடைக்க போகுது. we are going to eat out lot of alveoli அப்படின்னு சொல்லி எல்லா பாக்டீரியாவும் ஒரு பக்கம் வைரஸ், சில ரெஸ்பிரேட்டரி வைரஸ், ஆர்னியா வைரஸ் ஒரு பக்கம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் டியூபர்குலர் பேஸில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம கொஞ்சம் அறிவோட கொஞ்சம் ரேஷனலாக திங்க் பண்ணுறது நல்லது. யோகா இஸ் அ ஒண்டர்ஃபுல் மெடிசன், பட் we should understand it, we should properly use it
எவ்வளோ முடியுமோ ரேஷனலைஸ் பண்ணணும். அப்புறம் முக்கியமான விஷயம் எர்கனாமிக் பிரின்சிபல்ஸ், அதுக்கும் யோகாவுக்கு என்ன கனெக்ஷன், வாட் இஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் யோகா அப்படிங்கிறது அந்த மெயின் நம்ம இன்றைக்கி பேச வந்த மெயின் சாப்டரே தான். அது அடுத்த செஷனில் நம்ம கண்டிப்பாக